கோல்ட் வின்னர் வழங்கும் சூப்பர் சமையல் சூப்பர் ஆரோக்கியம். வணக்கம் நேர்களே, கோல்ட் வின்னர் வழங்கும் சூப்பர் சமையல் சூப்பர் ஆரோக்கியமில் உங்களை எல்லாரையும் சந்திக்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து எப்படி கருவேப்பிலை இட்லி எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். செம்ம சூப்பரான ஒரு ரெசிபிங்க, ஃபேண்டாஸ்டிக் ரெசிபி அண்ட் ஈஸியாக நம்ம பண்ணலாம். அண்ட் இதில் வந்து உங்களுக்கு ஒரு ட்விஸ்ட் என்ன கொடுக்க போகிறேன்னா, எப்படி கருவேப்பிலை பொடியை எப்படி நீங்கள் மைக்ரோவேவில் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் அடிஷ்னலாக இந்த ரெசிபியில் கற்றுக்க போகிறீங்க. ஸோ இந்த ரெசிபியில் அந்த கருவேப்பிலை பொடியை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கற்றுக்க போகிறோம். கருவேப்பிலை பொடி எப்படி மைக்ரோவேவில் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம கற்றுக்க போகிறோம். ஸோ எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நான் வந்து இதுக்கு இன்க்ரீடியன்ஸ் கடகடன்னு ஈஸியாக நீங்கள் அப்படி திரும்பி பார்த்தீங்கன்னா உங்கள் மளிகை கபோர்டில் ஈஸியாக அது இருக்கும். என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். கருவேப்பிலை, மிளகு, ஜீரகம், பெருங்காயம், மினி இட்லி. ஸோ இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். ஸோ கருவேப்பிலை நான் வந்து இந்த அளவு நான் எடுத்துகிட்ருக்கேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. இன்னும் அடிஷ்னலாக கூட நம்ம இதை எடுத்துக்கலாம். இதை வந்து இப்படி ஒரு மைக்ரோவேவில் ஒரு 3 மினிட்ஸுக்கு ஹை பவரில் செட் பண்ணியிருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நடுவில் ஒரு ரவுண்டு நம்ம எடுத்து இதை பார்க்கணும். ஏன்னா அகைன் நான் 3 மினிட்ஸ் என்னோடய மைக்ரோவேவ் கணக்கில் சொல்லிங்க. உங்கள் மைக்ரோவேவில் வந்து நீங்கள் எந்த கரெக்டான டைம் அப்படின்ட்டுன்னு பார்த்துக்கோங்க. சில பேருக்கு 3:15 இருக்கலாம், இல்லை 2:45 இருக்கலாம். அதை மட்டும் நீங்கள் வந்து ஸோ 2 மினிட் இன்டர்வெல்லில் நீங்கள் நடுவில் அதை திறந்து பார்க்கணும். ஸோ நம்ம என்ன மாதிரி ஒரு ரிசல்ட் இதுலேருந்து எதிர்பார்க்குறோம் அப்படின்னாக்கா, இந்த கருவேப்பிலையில் இருக்கிற மாய்ஸ்சர் அப்படியே போயிருக்கும், பட் பச்சை கலர் அப்படியே ரீட்டைன் ஆகிருக்கும். ஸோ அண்ட் நீங்கள் வந்து அதை எப்படி நம்ம எடுத்து அதை உலாத்தும் போது கலகலகலன்னு ஒரு சவுண்டு வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோன்னா, வறுத்ததுக்கப்புறம் இதை வந்து ட்ரையாக ரோஸ்ட் பண்ண போகிறோம். மினி இட்லிக்கு வந்து நீங்கள் ஒரு சின்ன சைஸ் மோல்டு எடுத்துக்கோங்க. வீட்டில் இருக்கிற இட்லி மாவே கூட யூஸ் பண்ணிக்கலாம். அரிசி கொஞ்சம் அதிகமாக இருக்கிற நாள் அன்றைக்கி உங்களுக்கு இட்லி மாவு தோசை மாவு மாதிரி செய்யும்போது அந்த மாதிரி இதில் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். அண்ட் ஈவன் நம்ம பேக்கிங்க்கு வந்து சாஃப்ட் தோசை செய்கிறோம் பார்த்திங்களா, ஒல்லியாக ஒரு நீர் தோசை மாதிரி செய்கிறோம் பார்த்திங்களா, அதில் கூட நீங்கள் இந்த மாதிரி கருவேப்பிலையை பொடியை தூவி நம்ம சாப்பிடலாம். ஏன் இப்போல்லாம் கருவேப்பிலை நம்ம சொல்கிறோம் அப்படின்னாக்க, இப்போ நிறைய வந்து நம்மளோட இந்த COVID-19 சிச்சுவேஷனால் வந்து நம்ம நிறைய ஹெர்பலுக்கு எல்லாருமே ஒரு மானசீகமாக மாறியிருக்கோம். நம்மளோட கல்ச்சர் என்ன அப்படின்னு நம்மளே உணர்ந்து நம்ம அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் நம்ம, இல்லையா? ஸோ அந்த ஒரு மனப்பான்மை சிச்சுவேஷனில் வந்து நம்ம வந்து கருவேப்பிலையை நம்ம அடிஷ்னலாக யூஸ் பண்ணி, இதுலேயும் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, இம்யூனிட்டி பூஸ்டர்ஸ் இருக்குது, அண்ட் ஆல்சோ எப்போவும் நம்ம தலைக்கு நல்லது அப்படின்ட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு கருவேப்பிலையை எப்படி நம்ம இன்னும் அதிகமாக யூஸ் பண்ண போகிறோம் பார்க்குறோம். இப்போ நான் வந்து இது எனக்கு இந்த கருவேப்பிலை வாசனை நல்லா வந்துருச்சு. இப்போ அது 1 மினிட் தான் இன்னும் இருக்குது இதுக்கு. ஸோ இது இந்த ஸ்டேஜில் நான் எடுத்து நான் பார்த்துடுறேன். இப்போ அதை பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் அந்த ஸ்டேஜ் வந்துருச்சு. ஓகே, எனக்கு என்னென்னா இங்கே மேலே இந்த சவுண்ட் வருது, பட் கீழே எனக்கு இன்னும் அது கொஞ்சம் மாய்ஸ்டாக இருக்கிறனால நான் இதை ட்ரையாக கிரைண்ட் பண்ணணும். எனக்கு இது அரையும் போது இது வந்து சிக்கக்கூடாது, அதாவது பேஸ்ட் மாதிரி ஆயிடக்கூடாது. ஸோ அதனால் வந்து இதை கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷன் பண்ணி விட்டுட்டு நான் இந்த ரிமைனிங் டைம் நம்ம ரன் பண்ணி விட்டுடலாம். நம்ம ரெண்டாவது வந்து இதோட அட்வான்டேஜ் என்ன, மைக்ரோவேவில் ஏன் வைக்கிறோம் அப்படின்னாக்க வந்து நீங்கள் இல்லைனா கருவேப்பிலை பொடி பண்ணணுன்னாக்க வெயிலில் நல்லா காய வைக்கணும். வெயில் அதிகமாக இல்லாத ஒரு டயத்தில் ஈஸியாக நம்ம மைக்ரோவேவில் பண்ணோன்னா அட்வான்டேஜ் ஓவர் வெளியில் சன் ட்ரையிங்கை விட என்ன அப்படின்னாக்க வந்து தூசி இல்லாமல் க்ளீனாகவும் இருக்குது. அதே சமயம் உங்களுக்கு குளோரோஃபில் அப்படிக்கு அப்படியே இதில் ரீட்டைன் ஆகும். இதோட ஜஸ்ட்டு இந்த மாய்ஸ்சர் மட்டும் எடுத்துகிட்டு பர்ஃபெக்டாக உங்களுக்கு இது ட்ரை ஆக்கி கொடுத்துரும். வானிலையிலையும் பண்ணலாம், பட் வானிலையில் பண்ணிங்கன்னா கலருக்கு கேரண்டி கிடையாது. கலர் வந்து இந்த பச்சை உங்களுக்கு வராது கேரண்டியாக. ஸோ இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் டன் ஆயிடுச்சு. இதை எடுத்து பார்த்துடலாம். இது பார்த்திங்களா, சவுண்டு கேட்குதா உங்களுக்கு? ஸோ ஜஸ்ட்டு பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ அந்த ஸ்டேஜுக்கும் இந்த ஸ்டேஜுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லா தெரிஞ்சிச்சு. உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு
few minutes few seconds முன்னாடி நான் எடுத்துருக்கேன் நான். ஸோ இந்த ஸ்டேஜ் நான் வந்து ஃப்ரீஸ் பண்ணிப்பேன் நான். ஸோ இதை வந்து இப்படி எடுத்து நீங்கள் இப்படியே நசுக்கினாலே இது அப்படியே க்ரம்பிள் ஆகும். ஸோ இந்த மாதிரி டெக்ஸ்சர் தான் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம் நம்ம. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து இதை மிக்சியில் போட்டு அரைக்கணும். இப்போ இந்த கருவேப்பிலையை நான் அழகாக மைக்ரோவேவில் 2 minutes 58 seconds இல்லைனா 3 minutes போட்டு நம்ம ஹை பவரில் போட்டு இப்படி கலகலான்னு எடுத்துருக்கோம் அதை. ஸோ இதை ட்ரையாக நம்ம அரைச்சிக்க போகிறோம். ஓகே, இதுக்குள்ளேயே வந்து இந்த ஜீரகம், கொஞ்சமாக மிளகு, ஓகே, இதை போட்டு நம்ம ட்ரையாக திரிச்சிக்க போகிறோம் அதை. இதை பார்த்தா எப்படிங்க பாருங்களேன், அப்படியே ஜேடு மாதிரி இருக்குது. கலர் பாருங்கள், உண்மையிலே ரொம்ப அருமையாக வரும் அதில். ஓகே, இப்போ இதை நான் இன்னும் நல்லா நைஸாக அரைச்சிட்டேன். இதை இந்த கலர் பாருங்கள் எனக்கு. இதில் வந்து நான் இந்த மிக்சர்லேயே கொஞ்சோண்டு பெருங்காயம் ஆட் பண்ணிடலாம், உப்பு, அண்ட் இதை நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி வச்சுட்டு ஒரு நல்ல ஏர்டைட் டப்பாவில் போட்டு நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் கூட அதை எடுத்து வச்சுக்கலாம். இல்லைனா எப்போ சாப்பிட்றீங்களோ டக்குன்னு பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க. இப்போ வந்து இதுக்கு தாளிக்கிறதுக்கு நான் வந்து கோல்ட் வினர் ஆயில் எடுத்துக்கிறேன். கொஞ்சோண்டு எனக்கு அடிஷ்னலாக நம்ம கொஞ்சம் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இந்த பேனை நல்லா ஸ்வர்ல் பண்ணிக்கோங்க. அப்புறம் கடுகு லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதில் வந்து கடுகு வெடிச்சோடனே இந்த மினி இட்லியை முதல்ல இதை ஆட் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் ஆயில் கோட்டடாக ஆக்க போகிறோம் நம்ம. இப்போ வந்து இது நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. இதை வந்து நல்லா சிம்மில் வச்சுட்டு இட்லியை ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து இட்லியை வந்து நம்ம ஃப்ரை பண்ணலைங்க. ஸோ ஃப்ரைடு இட்லி கிடையாது, பட் இதை நல்லா டோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். இப்போ நான் ஸ்டவ்வும் ஆஃப் பண்ணிட்டேன், ஏன்னா இட்லி கீழே பிடிச்சிக்கக்கூடாது அந்த இதில். அப்படியே இதை நல்லா ஆயில் கோட்டடாக நம்ம இதை ஆக்கணும். ஸோ இதுக்கு நம்ம கோல்ட் வினரோட வைட்டா D3 என்ரிச்ட் ஆயில் நம்ம எடுத்துக்கிறோம். ஹர்ட் பண்ணாமல் இட்லி ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இல்லையா இந்த இதில் போடும்போது. ஸோ இது பார்த்திங்கனாக்கா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த பவுடரை லேசாக நம்ம இது மேலே அப்படியே தூவி போட போகிறோம். நல்லா ஸ்பைசியாக வேணும்னா இதுலேயே ஃபுல்லாக ஆட் பண்ணிடலாம். இது அப்படி நல்லா டாஸ் பண்ணி இதை செஞ்சிடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம அழகாக அதை டாஸ் பண்ணி விட்டுக்கிட்டோம்னாக்கா நல்லா மிக்சிங் ஆயிடுச்சு. இப்போ இதை எப்படி சர்வ் பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிஷ் ஒன்று எடுத்துக்கோங்க. இப்படி நம்ம அழகாக நம்ம சர்வ் பண்ணலாம். இதை வந்து நீங்கள் ஒரு ஸ்டார்டராகவும் இதை அழகாக சர்வ் பண்ணலாம். ஈவன் 5 ஸ்டார் ஹோட்டல்ஸில் இந்த மாதிரி மினி இட்லிஸ், ஃப்ரைடு இட்லி எல்லாமே சர்வ் பண்ணுறாங்க. அண்ட் இந்த மாதிரி மினி இட்லியை வந்து நீங்கள் கருவேப்பிலை பொடியில் போட்டு ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்டார்டர் நீங்கள் சர்வ் பண்ணலாம். ரொம்ப ஒரு அருமையான ஒரு டிஷ் இது. கட்டாயம் செஞ்சு பாருங்கள். ஐ எம் ஷுர் யூ லைக் இட் ஸோ மச். கருவேப்பிலை பொடி இட்லி. மைக்ரோவேவ் த curry leaves for around 2 minutes 58 seconds, and once it's green and dry, remove it, place it into a mixie jar, dry jar, add some jeera and pepper to it and powder it well. Into a saucepan, add the oil, add mustard and add the mini idlis to it. Let the oil coat well on the mini idlis, and to this oil coated mini idlis add the dried mixture to it and stir well. Karuvepillai Idli pudi is ready. நாங்கள் உங்களை அடுத்த வாரம் மீண்டும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். கோல்ட் வின்னர் வழங்கும் சூப்பர் சமையல் சூப்பர் ஆரோக்கியம்.